இந்த ஆர்கானிக் ப்ராப்ளம்ல C2H6O C2H6O அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஈஸியான ஒரு காம்பவுண்டு தான். C2H6Oனா எத்தனால். C2H5OH இல்லைன்னா CH3CH2OH அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் C2H6O. எண்ணி பார்த்தீங்கன்னா 2 கார்பன், 6 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இதுதான் காம்பவுண்ட் A. ஏன்னா C2H6O கொடுத்ததுனால இதை வந்து கான் சல்ஃபியூரிக் ஆசிடோட போடணும் நம்ம. ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க கொஸ்டினை பார்த்து பார்த்து இது போடணும்பா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ CH3CH2OH இதை வந்து நம்ம கான் சல்ஃபியூரிக் ஆசிடோட போடணும். கான் சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் எ பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். கான் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஆசிட்னு தெரியும், ஸ்ட்ராங் ஆசிட்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதனுடைய வேலையை வந்து வாட்டரை வெளியே தள்ளுறது தான், டீஹைட்ரேட் பண்ணிடும். அப்போ இங்கேருந்து ஒரு ஹெச்சை தூக்கிடும், இங்கேருந்து ஒரு ஓஹெச்சை தூக்கிடும். அப்போ இந்த சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாறும். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2, இது காம்பவுண்ட் பி. அவனே கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் பின்னு. ஆன் ரியாக்ஷன் வித் பேர்ஸ் ரியேஜென்ட், இது பி. அது ஆன் ரியாக்ஷன் வித் பேர்ஸ் ரியேஜென்ட் பி gives C. அப்போ பேஸ் ரியேஜென்டோட போடலாம். CH2 டபுள் பாண்ட் CH2 காம்பவுண்ட் பி எடுத்து பேர்ஸ் ரியேஜென்டோட போடலாம். பேஸ் ரியேஜென்ட் என்னன்னு தெரியணுமே உங்களுக்கு. பேஸ் ரியேஜென்ட்னா dilute alkaline KMnO4, that is Bayer's reagent. Dilute alkaline KMnO4, இதுதான் Bayer's reagent. Diluteனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Dilute solution வாட்டர் இருக்கும். அப்புறம் KMnO4னா it is a oxidizing agent. இப்போ என்ன ஆகுனா இந்த H இங்க இருக்கிற O, இது ரெண்டும் சேர்ந்து OH மாறி இங்க வந்து சேரும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த OH வந்து இங்க வந்து சேரும். அதாவது இந்த OH இங்க வந்து சேரும். நெக்ஸ்ட் இந்த OH வந்து இங்க வந்து சேரும். அப்போ 2 OH வந்து சேருதா. அப்போ அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். CH2OH பாண்ட் CH2OH. அப்போ இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். அப்போ காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். அதுதான் எத்திலீன் கிளைக்கால் ஆர் கிளைக்கால், சிம்பிளி கிளைக்கால். கடைசியில் ரிப்போர்ட்னு எழுதி நேம் எழுதணும், அவ்வளோதான். எத்தனால், ஏ வந்து எத்தனால் CH3CH2OH, பி வந்து ஈத்தீன், பி வந்து ஈத்தீன், சி வந்து கிளைக்கால் ஆர் எத்திலீன் கிளைக்கால். இந்த ப்ராப்ளம் பாருங்க எவ்வளோ ஈஸின்னு. C2H6Oனா CH3CH2OH, அதாவது எத்தனால்னு தெரியணும். அது கான் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடும்போது வாட்டர் வெளியே தள்ளிட்டு ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஈத்தீனை பேஸ் ரியேஜென்டோட போடும்போது, பேஸ் ரியேஜென்ட்னா டைல்யூட் அல்கலைன் KMnO4. டைல்யூட்னா இட் கிவ்ஸ் வாட்டர். KMnO4 இஸ் எ பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஓ கொடுக்கும். அப்போ அந்த OH இங்கே வந்து சேரும், இன்னொரு OH இங்கே வந்து சேரும். அப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறி கிளைக்கால் கிடைக்கும். ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 or 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கண்டிப்பாக இது போட முடியும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கே வேல்யூ கிவன். கே வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. கே வேல்யூ வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் கே இஸ் ஈக்குவல் டு 1.54 into 10⁻³ ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, தட் இஸ் கே. 1.54 into 10⁻³ இங்கே அவன் கேட்டிருக்கிறது ஆஃப் லைஃப் பீரியட். ஆஃப் லைஃப் பீரியடோடைய ஃபார்முலா டி ஆஃப் ஈக்குவல் டு 0.693 by k. அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். T of equal to 0.693 divided by k. K வந்து 1.54 into 10⁻³ அப்போ T of is equal to 0.693 10⁻³ மேல போச்சுன்னா 10⁻³ மாறிடும் by 1.54. இப்போ 0.693 into 10⁻³ னா 693 by 1.54. இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 415 வரும். டிவைட் பண்ணி பாருங்க, அதான் வரும். அப்படியே போடுங்க வேல்யூவை 450 செகண்ட்ஸ்னு. இது ஆக்சுவலாக 1 மினிட்ல முடிக்கலாம் நம்ம. அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஆர்கானிக் காம்பவுண்ட் C6H6O gives violet color with neutral ferric chlorideனாவே இட்ஸ் ஏ டெஸ்ட் ஃபார் ஃபீனால். அப்போ ஏ வந்து ஃபீனால்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஃபீனாலை வந்து அம்மோனியாவோட போட்டால் பி கிடைக்குமா?
திரும்ப ஏ வந்து ஜிங்க் டஸ்டோட போட்டால் சி கிடைக்குமா? கொஸ்டின் ஒழுங்காக பார்த்துங்க. இப்போ C6H6O அப்படின்னா ஃபீனால் எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா C6H6Oனா கண்டிப்பாக ஃபீனால் தான், வேறு காம்பவுண்ட் வராது. பட் அவன் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் கிவ்ஸ் வயலட் கலர் வித் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட். கண்டிப்பாக ஃபீனால் தான், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் தான் வயலட் கலர் வித் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் கொடுக்கும். அப்போ C6H6O கண்டிப்பாக ஃபீனால் தான். C6H5OHன்னு தான் இதை எழுதணும். தட் இஸ் ஃபீனால், தட் இஸ் ஏ. இப்போ இது எதோட போட சொல்றாங்க? ஏ ஆன் ட்ரீட்மெண்ட் வித் அமோனியா. ஃபீனால அமோனியாவோட போட சொல்றாங்க. ஃபீனால் வந்து ஏ, இது அமோனியாவோட போடணும். அமோனியா NH3. இதை போடும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டலிஸ்ட்டும் இருக்கும். ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அட் 573 கெல்வின். அது கொடுக்கல, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ன்றதுனால உங்களுக்கு தெரியணும். ஒரு OH ஒரு H வாட்டர் வெளியே போயிடும், வெளியே தள்ளிடும். அது என்ன கிடைக்குன்னா C6H5NH2ன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் கிடைக்கும். தட் இஸ் அனிலீன். அது நேம் ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் அனிலீன். இப்போ திரும்ப ஏவே எடுத்து போட சொல்லியிருக்காங்க பாருங்க. C6H5OH அதோட ஜிங்க் டஸ்ட்டை போடணும். ஜிங்க் டஸ்ட் வந்து போட்டு ஹீட் பண்ணணும். ஆக்சுவலாக போடும்போது என்ன ஆகுனா இங்கேருந்து ZN, இங்கேருந்து ஒரு O, ZN ஒரு O. அப்போது ZNO வெளியே போயிடும். என்ன கிடைக்குன்னா C6H5ஓட H சேர்ந்தா C6H6 பென்சீன் கிடைக்கும். அப்போ நேம் எடுத்து எழுதணும், கண்டிப்பாக நேம் எழுதணும். ஏ வந்து ஃபீனால், பி தட் இஸ் அனிலீன், சி வந்து பென்சீன். ப்ராப்ளம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே மறக்காது, உங்களுக்கு மார்க் அள்ளி தரும். கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸை போட ட்ரை பண்ணுங்கள், போட கற்றுக்குங்க. எல்லாமே ஈஸி தான். நான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ப்ராப்ளம்ஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் உங்களால் விட முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம போட்டுடலாம். எது வந்தாலும் நம்மளால் போட முடியும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஈஸி தான் இது. இந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய கே வேல்யூ உங்களுக்கு தெரியும். கே இஸ் ஈக்குவல் டு என்னது? 2.303 by T log A0 by A. ஆக்சுவலி A0ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அது வேல்யூ எப்பயுமே ஏன்னு சொல்லுவாங்க. ஏன்றது ஏ ஆர் ஏடின்னு சொல்லுவாங்க. இது A மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ். அது எக்ஸ்ன்ற வேல்யூ அது. அப்போது 2.303 by T, A இருக்க இடத்துல என்ன போடலாம்? A minus X போடலாம். A by A minus X. இப்போ என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. The time required for 99.9% completion is 10 times the time required for 10 times the time required for half-life period. அதாவது 50%. 50% is nothing but half-life period. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தென் டைம் வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம் 99.9%. அப்புறம் T50 கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது when T ஈக்குவல் டு T 99.9%ஆக இருக்கும்போது ஏ உடைய வேல்யூ, அதாவது ஏ வேல்யூ எப்பயுமே 100% தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, 100 தான். எக்ஸ்ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 99.9%. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் கேல. K is equal to 2.303 by T 99.9. அப்புறம் மேலே log A வந்து 100 by 100 minus 99.9. A minus X இல்லை, அதனால என்ன வரும்? 100 minus 99.9னா that is equal to 0.1. இதனுடைய வேல்யூ. அப்போ நம்ம இங்கேயே போட்டுடலாமே, எதுக்கு ரெண்டு ஸ்டெப்பு? அப்போ இங்கேயே என்ன போடலாம்? 0.1ன்னு போடலாம். அப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த சப்ஸ்டியூட் இல்லை, மேலே வந்து அதை எடுத்துகிட்டு போக போகிறோம். 2.303 by T 99.9% போடுங்க.
log 100 by 0.1 மேலே போச்சுன்னா ஆக்சுவலாக 0.1னா 10 பவர் -1 ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. டி 99.9% கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 99.9% that is equal to 2.303 by k. இது மேலே எடுத்துகிட்டு போகலாம் 10 பவர் -1, அப்போ 10 பவர் 3 ஆகிடும். ஏற்கனவே 10 பவர் 2 தான் மேலே, 10 ஸ்கொயர் தான் 100. இது மேலே போச்சுன்னா 10 பவர் 1, அப்போ 10 கியூபாக மாறிடும். அப்போ இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும் பவர் ரூல் படி. அப்போ 2.303 by k into 3 into log 10. 3 into log 10. ஆக்சுவலாக அது 3 அது. 3 into log 10. இது அதனுடைய வேல்யூ. இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் 6.909 log 10 வேல்யூ 1 by k. இப்போ t 99.9% வந்து இது இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டி ஆஃப்னா டி 50%ன்னு அர்த்தம். ஆக்சுவலாக டி ஆஃப்னா 0.693. அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.693 by k. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். 1 divided by 2 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் t 99.9 divided by t 50. இங்கே இடம் இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கம் போடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 6. கேகே கேன்சல் ஆகிடும். 6.9 divided by 0.69. இந்த வேல்யூ மட்டும் போடுறேன், ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா 69ல் 0.6ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குல்ல, 6ல் 0.6ன்னு பார்த்தீங்கன்னா 10 தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் t 99.9% equal to 10 into t50. ப்ரூவ் ஆயிடுச்சா? இவ்வளோதான் இது ஆக்சுவலாக. இதை கூட நான் கொஞ்சம் இன்னொரு தடவை கூட இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் தரவாக உங்களுக்கு புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. எரேஸ் பண்ணிவிட்டு போடுறேன் பாருங்கள், ஏன்னா இதில் சரியாக இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 1 divided by 2 1 divided by 2 போடும்போது t 99.9% divided by t50. கேகே கேன்சல்னு சொன்னேன், ஏன்னா கேன்சல் தான் ஆகும், கீழே இருக்குல்ல. மேலே என்ன இருக்குது 6.909ல் 6.9னா எழுதிங்க, இங்கே 0.69 எழுதுங்க. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் t 99.9% divided by t50%, that is equal to, டிவைட் பண்ண என்ன வேல்யூ வரும் 10. அவ்வளோதான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. t 99.9% equal to 10 into t50னா t ஆஃப். அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டு. டஃப்லாம் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நடத்திருக்கேன். பாருங்கள், ஒன்றுத்துக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். இது அடிக்கடி குவார்ட்டர்லி எக்ஸாம் பப்ளிக்லாம் வரக்கூடிய ஒரு கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை படிக்க விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது, ஏன்னா ஆனால் இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, அஸ்டிக் ஆசிட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அஸ்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH3COOH அதுதான் கொடுத்துருக்காங்க, CH3COOH. திஸ் இஸ் அஸ்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட்னு கொடுப்பாங்க, ஏன்னா எத்தனாயிக் ஆசிட் இஸ் ஐயூபேக் நேம். அஸ்டிக் ஆசிடோட ஐயூபேக் நேம் எத்தனாயிக் ஆசிட். 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன், இட் இஸ் ஏ ஆசிட், ஸோ எத்தனாயிக் ஆசிட். இது எதோட போட சொல்கிறாங்க அப்படின்னா SOCl2. ஆக்சுவலாக SOCl2ஓட போடணும். SOCl2, PCl5, PCl3, COCl2, HCl எல்லாத்துடைய வேல்யூம் பார்த்தீங்கன்னா OH CLஆ மாற்றுறது தான். OH வந்து CLஆ மாற்றும், SO2 வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும்.
இந்த OH வந்து Cl மாறும். அப்போ CH3COCl கிடைக்கும். CH3COClனா அசிட்டைல் குளோரைடு ஆர் எத்தனாயில் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு எழுதுங்க, இல்லைன்னா எத்தனாயில் குளோரைடு ஐயூபேக் நேமும் எழுதலாம். இது பெலேடியம் பேரியம் சல்ஃபேட். பெலேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட்னாவே அந்த ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் which is known as Rosenmund reduction. அப்போ Rosenmund reductionல பார்த்தீங்கன்னா it gives 2H. Rosenmund reduction இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி it gives 2 hydrogen. அதாவது பெலேடியம் வந்து gives 2 hydrogen. அதில் ஒரு H வந்து ஒரு Clோட சேர்ந்து HCl வெளியே போயிடும். இன்னொரு H வந்து இங்கே சேர்ந்துடும். அதாவது COக்கு நடுவில் சேர்ந்து CH3CHO மாறிடும். அசிட்டால்டிஹைடு. அப்போ சி வந்து அசிட்டால்டிஹைடு. அவ்வளோதான், சிம்பிளான ப்ராப்ளம். 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ ஏ வந்து அஸ்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட்னு எழுதுங்க. நேம்ஸ்லாம் லாஸ்ட்டில் ரிப்போர்ட் எழுதுறது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பி வந்து அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு. நெக்ஸ்ட் சி அசிட்டால்டிஹைடு. CH3CHO, that is acetaldehyde. very important compound. அப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியான இது, ஜஸ்ட் 1 மினிட் கூட ஆகாது. அதுலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக 2 மார்க்ஸ் எடுக்கலாம். அதனால் ரொம்ப ஈஸி தான் ப்ராப்ளம் போடுறது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போடணும், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் இதை படிச்சீங்கன்னா தரவாயிடுவீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 5 மார்க்ஸ்லையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C2H3N. சார் இது எப்படி சார் C2H3N கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஈஸியான ஒரு இது ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6 கார்பன் அதிகமாக இருந்தால் C6H5ஆல் மைனஸ் பண்ணுங்க கொடுத்துருக்கிற காம்பவுண்டை. 6 கார்பன் கம்மியாக இருந்தால் CH3ஆல் மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ இது 2 கார்பன் தானே இருக்கு, CH3ஆல் மைனஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா C2க்கு C போயிடுச்சுன்னா C, 3Hக்கு 3H போயிடும். அப்புறம் மீதி N மட்டும்தான் இருக்கு. எதால மைனஸ் பண்ணீங்களோ அது முன்னாடி போட்டுங்க. CH3ஆல தான் மைனஸ் பண்ணீங்க, அது முன்னாடி போடுங்க. அப்போ CH3CN. திஸ் இஸ் ஏ. இதுதான் வந்து ஏ. இதை வந்து ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இனிமேல் ஈஸிப்பா. CH3CN, இது ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னா வாட்டரோட போடணும். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்னா H+, தட் இஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். இங்கே என்ன ஆகுனா O வந்து இங்கே சேரும், H2 வந்து இங்கே சேரும். அப்போ CH3CONH2 இது கிடைக்கும். இதை ஃபர்தராக திரும்ப ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஒரு ஸ்டெப்புன்னு அவங்க சொல்லலை, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் சொன்னால் இது வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் மாதிரி தான், வெறும் ஹைட்ராலிசிஸ்னு கொடுத்தா. இப்போ என்ன ஆகுனா ஆக்சுவலாக வாட்டரை வந்து HOHன்னு எழுதலாம். அதில் ஒரு H மட்டும் இங்கே வந்து சேர்ந்து அமோனியா வெளியே போயிடும். இன்னும் OH இருக்குல்ல, அது இங்கே வந்து சேர்ந்துடும். இப்போ CH3COOH. திஸ் இஸ் பி. பி கிடச்சிருச்சா, அஸ்டிக் ஆசிட். இதை ஃபர்தராக எதோட போட சொல்லியிருக்காங்கன்னா தயோனைல் குளோரைடு. தயோனைல் குளோரைடுனா SOCl2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், SOCl2 வேலை வந்து OH Cl மாற்றுறது. அப்போது CH3COCl கிடைக்கும். இது சி. அப்புறம் சி எதோட போட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், CH3COCl. C reacts with benzene. கரெக்ட். C reacts with benzene. பென்சின் ஃபார்முலா தெரியும், C6H6 in presence of anhydrous aluminum chloride. அப்போ இந்த ரியாக்ஷன் பேர் ஃப்ரெடில்-கிராஃப்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் ஃப்ரெடில்-கிராஃப்ட் ரியாக்ஷன். இங்கே என்ன ஆகுனா ஒரு Cl ஒரு H வெளியே போயிடும். அப்போ கிடைக்கிற காம்பவுண்ட் கார்பன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து எழுத ஆரம்பிங்க. ரைட்லேருந்து C6H5COCH3 இது கிடைக்கும். இது பேர் வந்து அசிட்டோஃபீனோன். இது நேம் வந்து அசிட்டோஃபீனோன். அப்போ டியும் கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து ஆன் ரிடக்ஷன் வித் ஜிங்க் அமல்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl, D gives E. டியை வந்து C6H5COCH3, இந்த டி இருக்குல்ல, அதை வந்து ஜிங்க் அமல்கம் அண்ட் கான் HCl. சார் என்ன சார் இது ஜிங்க் அமல்கம் கான் HCl எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். தட் இஸ் கிளெமென்சன் ரெடக்ஷன். அதுதான் இது. கிளெமென்சன் ரெடக்ஷனில் ஜிங்க் அமல்கம் கான் HCl யூஸ் பண்ணுவாங்க. அது 4 H கொடுக்கும். அதில் 2 H வந்து ஒரு ஓவோட சேர்ந்து வாட்டர் வெளியே போயிடும்.
மீதி 2 H மேலே சேர்ந்துரும் O இருக்கிற இடத்துல. அப்போ C6H5 CH2 CH3. திஸ் இஸ் எத்தில் பென்சீன். திஸ் இஸ் E. இப்போ இங்கே நேம் எது எனக்கு இடம் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏ வந்து நான் எல்லாம் இங்கே கூட எழுதுறேன். ஏ வந்து மெத்தில் சயனைடு. மெத்தில் சயனைடு நேம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் எழுதணும் ரிப்போர்ட்னு. சி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அசிட்டிக் ஆசிட். திஸ் இஸ் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு ACETOI அது குளோரைடு. இது நேம் அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோன். கடைசியில் ரிப்போர்ட்னு போட்டு இதெல்லாம் எழுதுங்க. இது நேம் பார்த்தீங்கன்னா எத்தில் பென்சீன். எத்தில் பென்சீன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது டஃப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும், பட் ரொம்ப 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 ஈஸி. ஸ்டெப் எப்படி போடுங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக கோடு போட்டுடுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இது, அதாவது சிலேருந்து டி கிடைக்கிறது. திஸ் இஸ் டி. நெக்ஸ்ட்டு டிலேருந்து இ கிடைக்கிறது. டி டு இ. அப்போ அப்படியே தான் வருது. சி வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, அப்புறம் டி, அப்புறம் இ. இன்னொரு தடவை இதை நீங்கள் போட்டு போட்டு கூட பார்க்கலாம், கண்டிப்பாக தரவாகும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸாமில் எழுத முடியும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிஹெச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பிஹெச் உடைய ஃபார்முலா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ். பேஸ்டன் போடலாம், போடாமல் இருந்தாலும் மார்க் போட்டுருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் பிஹெச் உடைய ஃபார்முலா. இன்னொன்று ஒன்று இருக்குது, பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. அது தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் பிஓஹெச்னா மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் டு த பேஸ்டன். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பிஹெச் ஆஃப் 1.5 இன்ட்டு 10⁻³ BaOH ட்வைஸ். நல்லா கவனிங்க, BaOH ட்வைஸ் இட்ஸ் ஏ பேஸ். ஸோ வந்து பிஹெச் கண்டுபிடிக்க முடியாது, எடுத்தோன்னா பிஓஹெச் தான் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டு அதை பிஹெச்சில் கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பிஹெச் கிடச்சிரும். இப்போ OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் எழுதணும். OH மைனஸ் அப்படியே போட முடியாது, ஏன்னா BaOH ட்வைஸ். இப்போ NaOHனா அப்படியே போட்டிருப்பேன். OH ட்வைஸ் இருக்கிறதுனால, இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடுனா AlOH த்ரைஸ், அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே BaOH ட்வைஸ்ன்றதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க கான்சன்ட்ரேஷன். NaOHனா அப்படியே போட்டுங்க, 1.5 இன்ட்டு 10⁻³ கொடுத்துருக்கிற வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். என்ன ரீசன்னா OH2 இருக்கிறதுனால. அப்போ ஆன்சர் வந்து 3 இன்ட்டு 10⁻³ வருதா, OH உடைய வேல்யூ இது. இப்போ நம்ம POH கண்டுபிடிக்கணும். POH ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மைனஸ் லாக் ஆஃப் OH. ஏற்கனவே ஃபார்முலா எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். ஃபார்முலா எழுதுறது தான் இம்பார்ட்டன்ட். இது எப்படி சார் போடுறதுன்னா, எப்படி போடுறேன்னு பாருங்கள். மைனஸ் வெளியே போடுங்க, log 3 ப்ளஸ் லாக் 10⁻³ இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு log 3 உடைய வேல்யூ எழுதணும். log 3 வேல்யூ வந்து log 2 log 3 வேல்யூலாம் கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுங்க. 0.4771 இதுதான் log 3 உடைய வேல்யூ. இந்த -3 உடைய வேல்யூ வந்து முன்னாடி வந்துடும், பவர் ரூல் படி இது முன்னாடி இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்னா -3 log 10. log 10 வேல்யூ 1. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், 3ஆல் இதை மைனஸ் பண்ணணும். இதை இங்கே போடுறேன். 3ஆல் எப்படி மைனஸ் பண்ணலாம், 3.000 அப்புறம் 0.4771 மைனஸ் பண்ணணும். 10ல் 1 போச்சுன்னா 9, அப்போ 9ல் என்ன 7 போச்சுன்னா 2, இன்னும் 9ல் 2, அப்புறம் இங்கே 9 தான் 5. அப்போது இங்கே என்ன இருக்கும், ஒன்று கொடுத்துட்டோம்ல, 2.5229, அதாவது -2.5229. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2.5229. நம்மளுக்கு பிஓஹெச் தான் கண்டுபிடிச்சோம், ஆனால் கொஸ்டினில் பிஹெச் கேட்டிருக்காங்க. அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஓஹெச். 14 மைனஸ் பிஓஹெச். அப்போது 14ல் பிஹெச்சை மைனஸ் பண்ணுங்க, அவ்வளோதான்.
பிஓஹெச்சை மைனஸ் பண்ணுங்கள், பிஹெச் கிடச்சிரும். 2.5219 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் பார்த்தோன்னே தெரியுது. 2.542 வந்து 14 போயிடுச்சுன்னா 11.48 இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர். வெரி ஈஸி. நான் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக கொடுத்துருக்கேன். 1க்கு 2 தடவை பாருங்கள். இதே மாடலில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் போட முடியும். ரொம்ப ஈஸி தான்ப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் தி பிஹெச் தான். ஆனால் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா அது கேஏ உடைய வேல்யூ. கேஏ வந்து 1.8 இன்டூ 10⁻⁻5 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கேஏ யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ கேஏ நம்மளுக்கு பிஹெச் தானே கேட்டிருக்காங்க. பிஹெச் உடைய ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ். ஹெச் ப்ளஸ் மட்டும் போடுங்க, பேஸ் 10 புக்லேயே கொடுக்கல, அப்புறம் ஏன் அதை போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஹெச் ப்ளஸ் வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஹெச் ப்ளஸ் கேஏ வச்சு கண்டுபிடிக்கணும். நம்ம ஹெச் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கேஏ இன்டூ சி. இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவில் வரும். இதை எப்பயுமே தரவு பண்ணிவிடுங்க. ஆஸ்வால்ட் டைலூஷன் லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த டெரிவேஷன் தரவு பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் தரவு பண்ணிவிடுங்க. இப்போ கேஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 இன்டூ 10⁻⁻5 இன்டூ கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், 0.1 இங்கே இருக்குது பாருங்கள், கொஸ்டினில் மேலே எழுதுகிற பாருங்க, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன். அதுதான் சி வேல்யூ. சி வேல்யூ வந்து 0.1m. 0.1னா 10⁻⁻1ன்னு அர்த்தம். அப்போது 10⁻⁻1 போடணும், அந்த ரூட் உள்ளே இருக்கும் அதெல்லாம். இப்போ ரூட் ஆஃப் 1.8 இன்டூ 10⁻⁻5 10⁻⁻1னா 10⁻⁻6. ரூட்டுனா 1/2ன்னு அர்த்தம். இங்கே 1/2 போட முடியாது, ஏன்னா அதுக்கு ரூட் நம்ம தனியாக தான் கண்டுபிடிக்கும். இங்கே போட்டு இது கேன்சல் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1.8 வேல்யூ மகப் பண்ணிங்க 1.34. இல்லைன்னா போட்டு பாருங்கள். இல்லைன்னா இன்னொரு ஒரு ஐடியாவும் இருக்குது. லாகரிதமிக் டேபிள் புக் இருக்குல்ல, அதில் ஸ்கொயர் ரூட்டும் இருக்கும். அதில் போய் பாருங்கள், 1.8 உடைய வேல்யூ கிளியராக இருக்கும். அந்த புக்கை வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க. அதனால் இப்போ இருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்கூலில் கேளுங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அந்த புக்கை நாங்கள் பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி, எக்ஸாமில் கொடுக்குற புக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஹெச் ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் பிஹெச்சில். இப்போ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 1.34 இன்டூ 10⁻⁻3. ஏற்கனவே போட்ட மாடல் தான் போட போகிறோம். மைனஸ் வெளியே எடுத்துட்டு லாக் 1.34 ப்ளஸ் லாக் 10⁻⁻3. லாக் 1.34 லாகரிதமிக் டேபிள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 1.னாவே 0 வரும். 13ல் 4 போய் பார்க்கணும் லாகில். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1271 வரும். 0.1271. இது பாயிண்ட் மாதிரி இருக்கா இல்லை மைனஸ் மாதிரி இருக்கா? அதனால் இதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எழுதுகிறேன். 0.1271 இது எதுக்கு? லாக் 1.34. இது -3 முன்னாடி வந்துடும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். -3 வந்துடும். லாக் 10 உடைய வேல்யூ 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 3 ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அப்புறம் 0.1271 எழுதலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு 2 டெசிமல் போட்டால் போதும். புக்லேயே அதான் கொடுத்துருக்கான், 2.87. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கம்பல்சரியில் கேட்பாங்க. அதனால் எப்படியாவது படிச்சிருங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் இந்த இது இருக்குல்ல, ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 தடவை பாருங்கள். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த பிஹெச் ஆஃப் பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன் கொடுத்தாவே அது என்ட்ரசன்ஸ் ஈக்குவேஷன் தான். ஆக்சுவலாக பிஹெச் உடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். பிஹெச் ஈக்குவல் டு பஃபர் சொல்யூஷனுக்கு பிகேஏ ப்ளஸ் லாக் ஆஃப், இது ஆசிட்னு கொஸ்டினில் கொடுத்ததுனால சால்ட் பை ஆசிட். இதே பேஸ்னு கொடுத்துருந்தா சால்ட் பை பேஸ்னு போட்டுட்டு பிஓஹெச் ஈக்குவல் டு பிகேபி ப்ளஸ்ன்னு வரும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஃபார்முலா தான் இது. இதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது தரவு பண்ணிடுங்க. என்ட்ரசன்ஸ் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போது ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா பிகேஏ இருக்குங்க. அப்போ பிகேஏ கண்டுபிடிக்கணும். பிகேஏனா மைனஸ் லாக் ஆஃப் கேஏ. சார் எங்கே சார் கேஏ இருக்குது அப்படின்னா, கேஏ கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள். கேஏ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கான் பாருங்க, டிசோசியேஷன் கேஏன்னு அவனே கொடுத்துட்டான். கே ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 10⁻⁻5. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் லாக்
1.8 into 10 power minus 5. இது நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் தான். மைனஸ் வெளியே தள்ளுங்க. log 1.8 plus log 10 power minus 5 அப்படின்னு எழுதுங்க. 1.8 உடைய வேல்யூ லாக் புக்கில் பாருங்க. 1.2 பாயிண்ட்னு வந்தாவே 0 பாயிண்ட் அப்படின்னு எழுதிட்டு 18ல் பார்க்கணும். லாக் 18 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 26 வருது. 26 அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி போடுங்க. -5 முன்னாடி வந்துடும். -5 முன்னாடி வந்துடும். லாக் 10 உடைய வேல்யூ 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 மைனஸ் 0.26. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.74. ஓகேவா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வேல்யூ. pH ஈக்குவல் டு pK என்ன வந்திருக்கு? 4.74 ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட்டுக்கு என்னது மேலே இருக்கு பாருங்க, அசிட்டேட். திஸ் இஸ் சால்ட் 0.2. ஆசிட், ஆசிட்னா ஆசிட் தான், கிளியராக இருக்கு பாருங்க. இங்கே நான் ஆக்சுவலாக சால்ட் பை ஆசிட் போடணும், பேஸ்னு போட்டுட்டேன். பேஸை பற்றி சொல்லும் போது அது ஆசிட். அது ஆக்சுவலி சால்ட் பை ஆசிட். பிகேன்னு வந்தாவே சால்ட் பை ஆசிட். பிஓஹெச் ஈக்குவல் டு பிகேபி ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை பேஸ். இது வந்து சால்ட் பை ஆசிட் தான். சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2. ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.8. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.2 0.18. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால், இதெல்லாம் சைடில் பண்ணி பாருங்க. 20/18 இன்ட்டு 100ஆல் பண்ணும்போது 20/18. கேன்சல் பண்ணால் என்ன வருது? 20/18 கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10/9. ஆக்சுவலாக இங்கே 10/9 தான் நான் வச்சு போட போகிறேன். அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸியாக இருக்கணும்ல உங்களுக்கு, அதுக்காக தான். ப்ளஸ் லாக் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. 100ஆலலாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல்லாம் பண்ணிவிட்டு போடுறது தான் அது. லாக் என்ன வரும்? இது ஞாபகம் வச்சுங்க. log 10/9. இப்போ என்ன இங்கே சைடில் பார்த்துங்க என்ன பண்ணியிருக்கேன். 4.74 ப்ளஸ் log a by b னா log a மைனஸ் log b. அதே ஃபார்முலா தான் இங்கே எடுக்கிறேன். log 9. அப்போ 4.74 ப்ளஸ் log 10. log 10 வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1 தான். log 9 உடைய வேல்யூ வந்து பார்த்துங்க லாக் புக்கில். சிங்கிள் நம்பர் வந்தால் 0.9க்கு 95, 0.95 ஆக்சுவலாக. அப்போ 4.74 ப்ளஸ் 1னா 5.74 மைனஸ் 0.95. தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து இதில் கிளியராக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.79 இஸ் த ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திரும்ப திரும்ப பாருங்க ப்ராப்ளம்ஸ். நான் இப்போ நடத்துறது எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப பாருங்க. ஏற்கனவே டவுட் இருக்கிற மாதிரி நான் நடத்தலை, கிளியராக நடத்திருக்கேன். 1க்கு 2 தடவை பாருங்க. இந்த டைம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. இதே மாடலில் இருக்கிற மற்ற ப்ராப்ளம்ஸும் போடுங்க. கண்டிப்பாக வந்து இதோட நான் நிறுத்த போகிறதில்ல. ப்ராப்ளம்ஸு நிறைய எல்லா ப்ராப்ளமும் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு அந்த சொல்யூஷன் வந்து நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.